ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஒரு சிம்பிளான ஒரு பூண்டு குழம்பு ரெசிபி, அதுவும் நம்ம பவுடர் நம்மளே ரெடி பண்ணி அதை நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், ஒரு தக்காளி அரிஞ்சிருக்கேன், கியூப்ஸாக அரிஞ்சிக்கோங்க. கருவேப்பிலை, வாசனைக்காக ஒரு முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 2 பேருக்கான புளிக்கரைசல் அளவு. அப்புறம் தேங்காய் பத்தை ஒரு 3 தேங்காய் பத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வெல்லம், இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இந்த வெள்ளை கட்டி. அப்புறம் கல் உப்பு தேவையான அளவுக்கு. பூண்டு நிறையா போட்டுக்கோங்க. பூண்டு குழம்புன்றதுனால எவ்வளோ நிறையா பூண்டு போடணுமோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூனு ஓகே. ஃபஸ்ட்டு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம இது எல்லாத்தையுமே வறுத்துக்க போகிறோம். வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை வச்சு தான் நம்ம இந்த பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். ஸோ இந்த தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குதுங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே பாத்திரத்துலேயே நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க, அண்டு பூண்டு பல் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்காவை போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இந்த மசாலா சொன்னேன்ல, அதை நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கணும் குழம்பு. சரிங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் போல் கொதிச்சுடுச்சு குழம்பு. முருங்கைக்காய் வெந்துச்சு. இப்போ கடைசியாக நம்ம இந்த வெள்ளைக்கட்டி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சுருந்தா குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், வத்த குழம்பு மாதிரி வாசனை சூப்பராக இருக்குது. பூண்டு குழம்பு பாருங்கள், பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளே பவுடர் அரைச்சி நம்ம பண்ணியிருக்கோம். வத்த குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you, பாய்.